நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்கணும்னா வாட்ஸ்அப் பத்தி நம்ம வாட்ஸ்அப்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நீங்க கூடிய சீக்கிரத்தில் அனுபவிக்க போறீங்க. அது எல்லாத்தையும் கொஞ்சம் அட்வான்ஸா நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்க வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாட்ஸ்அப் கூடிய சீக்கிரத்தில் ஒரு அற்புதமான ஒரு செட்டிங்கை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அதாவது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு குறிப்பிட்ட கான்டாக்ட் வந்து ஃபேவரட்ஸா இருக்கலாம், குரூப் உங்களுக்கு ஃபேவரட்ஸா இருக்கலாம். இது எல்லாத்தையும் அக்சஸ் பண்றதுக்கு அந்த பகுதிக்குள்ள நீங்க போவீங்க. பட் இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படிலாம் நீங்க பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் இதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அது வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்ல வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். இதுக்கு பேரும் வச்சிருக்காங்க, மேனேஜ் ஃபேவரட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை அறிமுகப்படுத்த போறாங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான கான்டாக்ட குரூப்பை உங்களுக்கு ஆட் பண்ண முடியும். அதே நேரத்தில் அதை வந்து நீங்க ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். தேவையில்லைன்னா அதை ரிமூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ் குள்ள போனீங்கன்னா மேனேஜ் ஃபேவரட்ஸ் குள்ள எல்லாத்தையும் பார்க்கலாம். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்ல மெட்டாயை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான ஃபீச்சர் வந்து ஒரு சில யூசர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணேன். நான் இது வரைக்கும் ரிசீவ் பண்ணல. நீங்க ரிசீவ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெட்டாயை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி கூகுளோட ஜெமினியோ, எப்படி மைக்ரோசாஃப்டோட கோபைலட்டோ, அதே போல வாட்ஸ்அப்போட மெட்டாயை விரைவில் நீங்க உங்க வாட்ஸ்அப்ல இந்த மெட்டாயை பயன்படுத்தலாம். அது மூலியமா நிறைய விஷயங்களை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம். அடுத்ததா வாட்ஸ்அப்ல வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்ங்க. ஸ்டிக்கர்ஸ் பேக் வந்து வாட்ஸ்அப்ல நிறைஞ்சு கிடக்கு. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டிக்கர்ஸை நீங்க ரெடி பண்ணி ஷேர் பண்ணலாம். இந்த ரெண்டு வழிகள் இருக்கு. வாட்ஸ்அப் மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்க ஒவ்வொரு வாட்டி வாட்ஸ்அப்போட ஸ்டோருக்குள்ள போயிட்டு அந்த ஸ்டிக்கர்ஸ் பேக்கை டவுன்லோட் பண்றதுக்கு பதிலாக நாங்க ஒரு ஷார்ட்டான வேல அந்த ஸ்டிக்கர்ஸ் பேக்கெல்லாம் நாங்க டிஸ்பிளே பண்ண போறோம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது நீங்க இமோஜியை தட்டி ஸ்டிக்கர்ஸை நீங்க சூஸ் பண்ணும்போது பாட்டம்லேயே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் பேக்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அங்கேயே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்ல அந்த ஸ்டிக்கர்ஸ் பேக்கை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. இதை விரைவில் நீங்க எதிர்பார்க்கலாம். வாட்ஸ்அப்ல யாரெல்லாம் வாட்ஸ்அப்போட பிசினஸ் அக்கௌண்ட்டை பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்காக இந்த அற்புதமான செட்டிங் ஆட் டு நோட் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த ஆட் டு நோட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை இந்த நோட் மூலியமா உங்களுடைய கஸ்டமருக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே இந்த பகுதியை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இது ஒரு ஷார்ட்டான வேல வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. நீங்க ஒவ்வொரு வாட்டி சாட்டோட இன்ஃபோ ஸ்கிரீன்ல அப்ளை பண்றதுக்கு பதிலா நான் காட்டக்கூடிய இந்த இமேஜ் வழியா நீங்க அந்த நோட்ஸை வந்து அப்ளை பண்ணலாம். அது உங்களுக்கு வந்து சாட்டோட இன்ஃபோ ஸ்கிரீன்ல வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். சோ அது மூலியமா கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும், அதாவது ட்ராக் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி அற்புதமான ஒரு செட்டிங்கை வந்து வாட்ஸ்அப்போட பிசினஸ் அக்கௌண்ட்ல வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த செட்டிங் வாட்ஸ்அப்போட ஸ்டாண்டர்ட் யூசர்ஸ்க்கு வருமா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறிதான். ஃபைனலி வாட்ஸ்அப்ல செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். அந்த செட்டிங் பேர் பாத்தீங்கன்னா சாட் ஃபில்டர். சோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய மெசேஜை நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க மிஸ் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுவும் ஒரு ஷார்ட் கட்டா நீங்க நார்மலா என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சாட் டேப்ல நீங்க நிப்பீங்க. மேல பாத்தீங்கன்னா சர்ச் டேப் இருக்கும். அதுல நீங்க தட்டினீங்கன்னா சின்ன ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும். அதுல அன்ரீட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதை தட்டி நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது இல்லாம ஒரு ரெண்டு விஷயங்களுக்காக பிரத்யேகமான ஒரு பகுதியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். தெரிஞ்சுக்கோங்க, யூஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் கீழே ஒரு 4 டேப்ஸ் இருக்கு. அதுல சாட்ஸ் டேப்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு QR கோட் இருக்கு, கேமரா ஐகான் இருக்கு, அப்புறம் சர்ச் கிளாஸ் இருக்கு. இதுக்கு வேற பேரும் சொல்லுவாங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த சர்ச் கிளாஸ் நம்ம தட்டுறோம். தட்டினா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கிரீன் ஓபன் ஆகும். அதுல அன்ரீட் போட்டோஸ், வீடியோஸ், லிங்க்டு, கிஃப்ட்ஸ், ஆடியோ, டாக்குமெண்ட், போஸ்ட், இது எல்லாத்தையும் நீங்க ஃபில்டர் பண்ணலாம். இப்போ அன்ரீட் கொடுக்க, அன்ரீட் கொடுத்தனா இது வரைக்கும் நிறைய மிஸ் பண்ணிருப்பேன். நிறைய சாட் கான்டெக்ட்ல இருந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கும். அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருச்சு. இதெல்லாம் நான் வந்து படிக்காம விட்டுருக்கேன். சரிங்களா? இதை நீங்க இப்படி பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே சாட் ஃபில்டர் அப்படிம்பாங்க. இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அதாவது நீங்க சாட் டேப்குள்ள போயிட்டு ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணும்னா நீங்க இந்த ஸ்கிரீனை கீழே இப்படி பிடிச்சி இழுத்து விடுங்க. இழுத்து விட்டீங்கன்னா அங்கே பாருங்க, ஆல் அன்ரீட் குரூப்ஸ்
இப்போ அன்ரீட் நான் கொடுக்குறேன். கொடுத்தோட பாருங்க அன்ரீட் மிஸ் பண்ண மெசேஜ்லாம் இருக்கு. இப்போ குரூப்ஸ், ஸோ குரூப்ஸ்ல ஏதாவது மெசேஜ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் நான் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ குரூப்ஸ் வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்ல எவ்வளவு குரூப்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 3 அற்புதமான விஷயங்களை சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுக்கு பேர் தான் சாட் ஃபில்டர்ஸ். இது வந்து ஒரு 2 விஷயத்துக்காக ஒரு ஷார்ட் கட்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபைனலி இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே போல வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.